ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் சோனியா சார்ல்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஈவினிங் டைம் ஸ்நாக் ஆனியன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பார்த்து முடிச்ச பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். ஆனியன் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணது, தேவையான அளவு உப்பு, 2 துண்டு இஞ்சி பொடிசா நறுக்கினது, 3 பச்சை மிளகா பொடிசா நறுக்கியது, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நீல நீளமாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இஞ்சும் பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை. அதோடு நம்ம வச்சுருக்க 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு. அரிசி மாவு இது கிறிஸ்பியாக வரணும் அப்படின்றதுக்காக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. நம்ம கடலை மாவு சேர்க்குறனால பெருங்காயத்தூள் ரொம்ப முக்கியம், அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே பிசைஞ்சு விடுங்க. வெங்காயத்துலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் தண்ணி சேர்க்காமலே இதை ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்ச பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2லேருந்து 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். அது பிசைஞ்சு எண்ணெயில் போடுற அளவுக்கு சரியான பதத்துக்கு வர அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு முடித்த பிறகு ஒரு பேன் வச்சு அதில் தேவையான எண்ணெய் இதை பொரிக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்து அது காஞ்ச பிறகு நீங்கள் பக்கோடா செய்ய ஆரம்பிச்சிருங்க. உங்கள் கையில் எடுத்து உதிரி உதிரியாக அதில் சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. சிம்மில் வச்சு இதை பொரிக்க ஆரம்பிங்க. நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு அதை வறுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த பிறகு பக்கோடாவை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. அவ்வளோதான், சுலபமாக செய்யக்கூடிய ஆனியன் பக்கோடா ஈவினிங் டைம் ஸ்நாக் தயாராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.